ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நைட்டு டின்னர் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டின்னருன்னா, அசத்தலான சப்பாத்தியும் அடேயப்பா பன்னீர் பெப்பர் மசாலா தாங்க. எப்படி கவுண்டமணி செந்திலோ தளபதியோ ரஜினி கமலோ அதெல்லாம் என்ன பேர்னு தெரிலங்க. ஆனால் நம்ம சப்பாத்திக்கும் பன்னீர் பெப்பர் மசாலாவுக்கும் அடடடா என்ன காம்பினேஷனுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பன்னீர் பெப்பர் மசாலா ட்ரை பண்ணி பார்த்தோம். யூஸ்வலாக பன்னீர் பட்டர் மசாலா தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவை விட பன்னீர் பெப்பர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைஸியாக யம்மியாக அப்படியான ஒரு டேஸ்ட்டுங்க. இப்போ நான் ரொம்ப பேசாமல் இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சப்பாத்தி யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு நல்லா ஷார்ப்டாக இருந்ததுன்னா தான் அந்த சப்பாத்திக்கு இந்த மசாலா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பெப்பர் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால பன்னீரை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்காமல் ஒன்று தனியாக போட்டுருங்க. அப்போ இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிப்புக்கு பட்டை சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துட்டு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு மசாலாவை தூவி விட்டு ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நல்லா அதை வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி வச்சு அந்த பன்னீர் மசாலா கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க அந்த டீப் ஃப்ரை பண்ணியிருக்க அந்த பன்னீரை எடுத்துக்கோங்க. டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டெண்டரியாகவும் இருக்கும். இப்போ அந்த கிறிஸ்பி பன்னீரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் கோரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரோட சேர்த்து பெப்பர் பவுடர் நல்லா நீங்கள் தூவிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நம்ம இப்போ அதை ஆட் பண்ண மசாலாவோட நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பன்னீரை மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. ஒன்று ஒட்டிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டி விடுங்க. கிளறி விட்டுறாதீங்க. கிளறி விட்டிங்கன்னா பன்னீர் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்படி கிளறி விட்ட இந்த ஃபார்முக்கு, இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த பன்னீர் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கோரியண்டர் லீவ்ஸ், கருவேப்பிலை ரெண்டையும் ஸ்மாஷ் பண்ணி மேலே தூவி விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பர், பாய்.